plan according to that and you save, then you get a property or things and whatever you want. That is quite good to this society now. ஏன்னா நீங்கள் திரும்பி கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, மேலே வீட்டில் வந்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஃப்ரிட்ஜோட நிப்பாட்டிப்பாங்க, நாளைக்கு 40 inches டிவி இருந்தாலும் இல்லை 60 inches டிவி போகலாம், நம்மக்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கே, நம்ம எவ்வளோ நாள் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா. அதனால என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் என்னன்னா, சேவிங் பண்ணிட்டு நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. கிரெடிட் கார்டு that will not suit for your life in 2024. ஸ்கேம் தான் மேம். ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, லோன் வந்து எஜுகேஷன் லோனு அப்படின்னு இருக்குது, பர்சனல் லோனு அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் அந்த இது கொடுக்குறாங்க. சில பேங்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு லோன் கொடுக்கறதுனால அந்த மக்களால் திருப்பி அதை கட்ட முடியலை. ஸோ அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி அது ஸ்கேம் தான், நாட் அ ஸ்கீம். இப்படி ஒரு ஓஎம்ஆர் அது திரும்பி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு புல்லட் பைக் போகும், அந்த பைக்கை பார்த்தோன்னு நம்ம ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறது. ஆனால் அவருக்கு பைக்கே தேவைப்படாது. சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, பைக்கு வாங்கினதுக்காக வெளியே போகணும்லாம் இருப்பாங்க. நம்மளுடைய வருமானம் எவ்வளோ, அது எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. அதனால் கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப தவறான ஒரு ஸ்கேம். திவ்யாஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு மக்களுக்கு ஸ்கீமா இல்லை ஸ்கேமா? வாங்க மக்கள்கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு இஸ் ஸ்கேம். முன்னாடி எல்லாம் வந்து நீங்கள் 1000 ரூபி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட செலவு வந்து 600 இருக்கும், உங்களுக்கு 400 சேவிங்ஸ்ன்னு இருக்கும். பட் ஒன்ஸ் கிரெடிட் கார்டு வந்துச்சுன்னா உங்களோட ஏர்னிங் 1000னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் 2000 இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்கேம். ஸோ வாட் எவர் நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் சேர்த்து வச்சு, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நான் ஃப்ரிட்ஜோட காஸ்ட் வந்து ஒரு 5000 வச்சுக்கோங்க. நான் அது வந்து முன்னாடியே பிளான் பண்ணி அட்லீஸ்ட் நான் ஒரு 3 months சேர்த்து வச்சு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அது நம்மளோடது அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்கும், நம்ம வந்து சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமும் நம்மக்கிட்ட இருக்கும். பட் கிரெடிட் கார்டு தான் இப்போ போய் தேய்ச்சிட்டு ஒரே ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம். நம்ம 1 lakh சேலரி வாங்கினாலும் கிரெடிட் கார்டுக்கு தான் போகுமா தவிர நம்மளோட தேவையான எக்ஸ்பென்ஸ்க்கும் நமக்கு வராது. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் தான் போயிட்டே இருக்கும். லைக் கிரெடிட் கார்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அவங்க எப்படியும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருப்பான். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ தனியாக நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு, அதனால் வந்துட்டு பெனால்ட்டியோட வர சேர்த்து மணிலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை விட கிரெடிட் கார்டை விட நமக்கு சேவிங்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஏதோ ஒரு திங் வாங்கினாலும் முன்னாடியே பிளான் பண்ணி, if it is a nuclear family or joint family, you will plan according to that and you save, then you get a property or things and whatever you want. That is quite good to this society now. ஏன்னா நீங்கள் திரும்பி கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, மேலே வீட்டில் வந்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜோட நிப்பாட்டிப்பாங்க, நாளைக்கு 40 inches டிவி இருந்தாலும் இல்லை 60 inches டிவி போகலாம், நம்மக்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கே, நம்ம எவ்வளோ நாள் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா. அதனால என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் என்னன்னா, சேவிங் பண்ணிட்டு நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. கிரெடிட் கார்டு that will not suit for your life in 2024. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி? இல்லை, நான் கம்ப்ளீட்டாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன். என்னோட சேவிங்ஸ் நான் என்னோட கிட்ஸுக்குமே நான் சேவிங் ஸ்கீம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் அவங்க பாட்டி தாத்தா கொடுப்பாங்க. அது கொண்டு வந்து அவங்களோட உண்டியல் ஒன்று வச்சுருக்காங்க, they will put it. என்னோட பெரியவன் வந்து இஸ் now 8 years old. He wants to get a cycle, just normal cycle. டெக்கத்லான் போனால் 6500 சைக்கிள். அவனோட சேவிங்ஸ்லேருந்து 4000 எங்களுக்கு கொடுத்தான். நான் கொஞ்சம், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் போட்டு ஒரு 6500 சைக்கிள். அப்போ அவனுக்கு என்ன தோணும், நம்ம சேர்த்து வச்ச காசில் நம்ம வாங்கின சைக்கிள், அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அதை துடைக்கிறதுலேருந்து அதை ஓட்டுறதுலேருந்து அதை ஆயில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே he takes care of it everything. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஒரு குழந்தைக்கு இல்லை கேட்டா இன்னைக்கே போயிட்டு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்வைப் பண்ணி உடனே வாங்கி கொடுத்துருவோம். பட் அது என்ன ஆகும், ஒரு மூலையில தான் தூங்கும். அந்த ஆசை அவங்களுக்குள்ள உருவாக்கி அவங்க காசும் அதில் போட்டிருக்காங்க, மம்மி டாடியும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை அந்த ஓட்டணும், அதை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணமும் வரும். குழந்தைங்களுக்குமே சேவிங்ஸ்ன்றது ஸ்டார்ட் இனிஷியலாகவே சின்ன ஏஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரோட லைஃபுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கிட்ஸுக்கு 2 பேருக்குமே போத் ஹேவிங் 2 உண்டியல்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் அவங்க பர்த்டேக்கு அவங்களே அந்த உண்டியல் இருந்து எடுத்து எங்களுக்கு இது வேணும், ஒரு டாப் 3 வைப்பாங்க. அதில் டாப் 1 அவங்களோட காசுலேருந்து சேவிங்ஸ் வந்து எடுப்பாங்க, டாப் பேலன்ஸ் 2nd and 3rd நானும் என் ஹஸ்பண்டும் பேசி எது ஓகே அந்த காசுக்குள்ளே வருதுன்னு பார்த்து வாங்கி தரோம். இதுதான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பண்ணுற ஒரு விஷயம். சேவிங்ஸ் இஸ் மஸ்ட் அண்ட் யூ டீச் ஃபார் எவ்ரி ஆஃப் யுவர் கிட் டு கெட் தேர் ஓன் திங். அவங்க பொருள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சேவிங்ஸ் முக்கியம்.
ஸ்கேம் தான் மேம். ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா லோன் வந்து எஜுகேஷன் லோனு அப்படின்னு இருக்குது, பர்சனல் லோனு அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் அந்த இது கொடுக்குறாங்க. சில பேங்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு லோன் கொடுக்கறதுனால அந்த மக்களால் திருப்பி அதை கட்ட முடியலை. ஸோ அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி அது ஸ்கேம் தான், நாட் அ ஸ்கீம். ஓகே. அவ்வளோதான். பட் இப்போ மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா மொத்தமாக அவங்களால கொடுத்து வாங்க முடியல, ஸோ அதனாலே லோன் எடுக்கிறாங்களா? மேம் அதுதான் இஎம்ஐ அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்கேம் தான் மேம். ஓகே. இஎம்ஐ ஸ்கேம் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1000 rupees கட்டுங்க, மீதி இருக்கிறத வந்து இஎம்ஐயில் கட்டிக்கோங்க அப்படின்றாங்க. அப்படி இஎம்ஐன்னு கட்டும்போது மினிமம் 1 or 2 years அவங்க சாப்பிட்றதை விட சம்பாதிச்சு லோன்காரனுக்கு கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே அப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஸ்கேம் தான். அது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸை வீட்லேயோ இல்லை பேங்க்லேயோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ அது சிம்பிளாக உங்களுக்கு பொருள் வந்த மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து உங்களை திட்டவும் மாட்டான், ஏதாவது ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் உங்களோட ஓன் மணியை போட்டு யூஸ் பண்ணி பொருள் எடுக்கிறீங்க. அதுவே நீங்கள் இஎம்ஐ எடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் 1ஆம் தேதி ஆனால் பயந்து தான் வாழ வேண்டியிருக்கும். அவன் எப்போ வருவான், இஎம்ஐ எப்போ கேட்பான், நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய ஓடி சூசைட்க்கும் அது காரணமாகும். ஸோ இஎம்ஐன்றது ஒரு ஸ்கேம் தான். யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஏன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மந்த் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதே அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணுறீங்கன்னா அது யூஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மந்த் காசு இல்லை, நெக்ஸ்ட் மந்த் சேலரி தான் பே பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் இஎம்ஐ எப்போ நீங்கள் பிரிக்கிறீங்களோ அப்பயும் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம், ஒவ்வொரு பேங்க்குக்கு மாறும். நான் எடுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருசாக மாட்டிக்கிட்டேன். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன், நான் முடிச்சிட்டேன். இப்போ பேங்க் லோன் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டும் மக்களுக்கு வந்து அது ஒரு ஸ்கேம்னு சொல்கிறீங்க? ஸ்கேம் தான். யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் அளவாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இஎம்ஐ பெருசு நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்கேம் தான். அது எந்த வகையில் தடுக்கலாம்? தடுக்க முடியாது. அது நம்ம அன்றாட லைஃப்பில் ஒரு பங்காக மாறிடுச்சு. இப்போ ஐடி செக்டர் எல்லாருமே வந்து மினிமம் 70K சேலரி யூஸ் பண்ணுறாங்க. பட் 70Kன்றது அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை தாண்டி தான் யூஸ் பண்ணுறாங்களே. இந்த மந்த் அந்த கிரெடிட் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் அவங்க பே பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த கிரெடிட் கார்டை வச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் அந்த அப்படி தான் அவங்க ரொட்டேட் போயிட்டு இருக்க தவிர அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக ஸ்கேம்ங்க. கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா இப்போ நான் இந்த லோனை பற்றி சொல்லும் போதெல்லாம் வந்து சில அவசியமான பொருள், இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர், எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கணும், ஓகே. இதே நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் நான் போயிட்டு ஒரு டாஸ்மார்க்கில் போயிட்டு நான் கார்டை கொடுத்து சரக்கு வாங்கிடுவேன், இல்லை பாரில் போயிட்டு குடிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். ஏன்னா மைண்டு வந்து நம்மகிட்ட கார்டு இருக்குது, நம்ம அப்புறம் கட்டிக்கலான்ற அந்த மைண்ட் செட்டப் வந்துடும். ஸோ அது போல் நம்ம தவறான வழியில் நிறைய பேர் அதனால தான் அழிஞ்சே போகிறாங்க. நம்மளுடைய வருமானம் எவ்வளோ, அது எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. அதனால் கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப தவறான ஒரு ஸ்கேம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கீம் தான். ஸ்கேம்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. என்னதுன்னா நம்ம ஊராளுங்க ஏன் அதை ஸ்கேமாக பார்க்குறாங்கன்னா ஒரே விஷயம்தான். யாராவது ஒருத்த அடி வாங்குவான், அவன் ஒருத்த அடி வாங்குறது ஹெவியாக விழுவான். அவன் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி இந்த காதல் ஃபெயிலியர் ஆனவனா வந்துட்டு இந்த பொண்ணுங்கனாலே இப்படிதான் மச்சான் அடிக்குவானுங்க. ஏன்னா அவனுக்கு சரியா இருந்திருக்காது, இல்லை அவன் சரியா இருந்திருக்க மாட்டான். அந்த மாதிரி வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குற முக்கால்வாசி நண்பர்கள் எப்படின்னா வந்துட்டு இப்படி ஒரு ஓஎம்ஆர் திரும்பி பார்க்கலாம், அந்த பக்கம் ஒரு புல்லட் பைக் போகும், அந்த பைக்கை பார்த்து வந்து நம்ம ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறது. ஆனால் அவருக்கு பைக்கே தேவைப்படாது. சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, பைக்கு வாங்கினதுக்காக வெளியே போகணும்லாம் இருப்பானுங்க. அது தேவையான கிடையாது. உனக்கு ஸ்ப்ளெண்டர் இஸ் ஃபைன் அண்ட் ஆஃப். ஆனால் வந்துட்டு உன்னை ஒரு டோலி பார்க்கணும், இதெல்லாம் ஒரு டோலர் உன்னைய பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டு வீலிங் அடிக்கிறது, அதுக்காக ஒரு பைக் வாங்குறது, அது தேவையானா இல்லை. உன்னை எது அப்கிரேட் பண்ணுதோ அதுக்கு நீ கிரெடிட் கார்டு போட்டு வாங்கினா உன்னால் அது திரும்பி எக்கனாமியாக திரும்பி பே பண்ண முடியும். ஸோ கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களால் திரும்பி கட்ட முடியும்னா வாங்கலாம். ஒரு மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் கொடுக்கும், நிறைய சிபில் ஸ்கோரில் வந்து உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கலாம். மற்றபடி வந்துட்டு அது ஸ்கேமாலாம் இல்லைங்க, அது யூசரை பொறுத்து தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் பல சுவாரஸ்யமான கொஷின்ஸோட நாங்கள் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் மக்கள்கிட்ட இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு தோணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரியன் அலாங் வித் கேமராமேன்